நான் அப்படியே இதாக பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ட்ரோடியூஸ். ஓகே brothers, welcome to another vlog. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? படம் பார்க்க போகிறோமே. 2 ஆம்பளை தடிங்க சேர்ந்து சினிமாக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஜெனின்னு வாஷ் பண்ணும். ஒன்ஸ் லாஸ்ட் வீடியோ நீங்கள் கொடைக்கானல் போகிறத பார்த்துருப்பீங்க. அது பாட்டாக வந்திருக்கோம். எத்தனை பாட்டாக வரப்போன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அதுக்கு எல்லாம் அப்புறம் இப்போ தான் பைக் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸாக அந்த எடிட்டிங் ஒர்க் அது இதுன்னு போனது. பட் இன்னும் கொடைக்கானல்லாம் போஸ்ட் பண்ணல டு திஸ் டைம். இப்போ கடைசியாக ஒரு செகண்ட் பேங்க்விட் வீடியோ வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு இப்போது டைம் படி அதனாலலாம் வராது. இப்போ என்ன சொல்லணும், எதையாச்சும் சொல்லியா? ஓகே, ஸோ பைக்கை எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, அதனால் பைக்கு வாஷ் பண்ண போயிட்டுருக்கோம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பைக் வாஷ் பண்ணுறது ஒரு வேலை இருக்குது. ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு என்ன படம் பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு மாரிசன் பார்க்க போகிறோம். மாரிசன் வடிவேலுவும் அப்புறம் கேரளா ஆக்டர், அவர் பேர் தெரியல டக்குன்னு, பகத் பாசில், 2 பேர் நடித்த படம் பார்க்க போகிறோம். பார்ப்போம். அதுக்கடுத்து கூலி வருது என்ன அடுத்த மாதம், அதையும் பார்ப்போம். பார்க்க முடியுமான்னு தெரில. யூஸ்வலாக நிறைய படம் பார்த்துட்டே இருப்பேன் நான். இப்போ கொஞ்ச நாளாக முடியல, கொஞ்சம் பட்ஜெட்டும் டைட் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தடுத்து வேலை இப்படி முடியல. நீ தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து படம் பார்க்கலாம். ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு மேபி ஜஸ்ட் இன் கேஸ் கொடைக்கானல் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் ப்ராப்ளி இதை கரெக்டாக இன்னும் அதுக்கு முன்னாடி இதை போஸ்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி அது எடிட் ஒர்க் இருக்கா? அது நிறைய எடிட் பண்ணுவேன். நானும் ஸ்டார்ட்டே பண்ணல. அதெல்லாம் இன்னும் 3-4 கண்டென்ட் இருக்கு. ஓ, 3-4 தனித்தனி ஃபுட்டேஜ் இருக்கு. என்ன தெரியுமா, கடைசியாக பார்த்தேன் இன்னும் ஆயில் சேஞ்ச் பண்ண இதே இன்னும் போடலடா. ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீ நானும் ஒன்றா போனோம். ஆமாம், அந்த ஃபுட்டேஜ் தான் அடுத்து எடிட்டு. அதான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு காலைல சரியான வெயில்றா. ஐயோ, அந்த வெயில தான் போக போகிறோமான்னு நினச்சேன். மணி 1:40, வெயிலே காணோம். வெயில் காணாமோ? அண்ணே கொடுத்ததுண்ணே. வெயில் அடிக்குதா? எனக்கு வெக்க ரொம்ப தெரியுது. இன்னைக்கு நேற்றும் வெக்க இருந்துச்சு, இன்னைக்கு வெக்க ரொம்ப இருக்கு. அனலா இருக்குடா. ரெண்டும் ஒரே வார்த்தை தானே இல்லையா? அனலுங்கிறது இருக்க சிச்சுவேஷனு, வெக்கைன்றது நம்ம ஃபீல் பண்றது. வெக்கையா இருக்குன்னு தானே நான் சொன்னேன். சரி என்ன ஏதோ ஒன்று. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஓகே, நல்ல வேலை குதிச்சிருப்பேன். நேற்று வந்திருந்தாருல? ஆமாண்ணே. வந்துட்டு எல்லாம் இந்த சைடு தான் அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி போனாங்க. பார்த்தியாண்ணே? காரெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்கே ராஜகம்பீரம்லேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டு இருந்தேன். சரி. அப்போது சரி எதுக்கு ஹைவேல போயிட்டு கூட்டமாக இருக்கேன்னு கீழே இறங்கி இந்த சர்வீஸ் ரோட்டில் போனேன். சர்வீஸ் ரோட்டில் போட மாட்டான், அவ்வளோ கூட்டம். அதில் முன்னாடி ஒருத்தன் வந்து இப்படி நின்ட்டான். பைக்கை நிப்பாட்டி கையை கட்டி நின்ட்டான். இந்த ரீலில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எவனா ஒருத்தன் வழி இல்லைன்னா முன்னாடி போயிட்டு பைக்கை நிப்பாட்டி கையை கட்டி நிற்கிறது. பேச்சு கொடுத்து பார்த்தேன், தள்ளிக்கங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக கல்லாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ பேர் வழி விட்டு வர்றப்போ நீ மட்டும் எதுக்கு நடுவில் வர்றான்ட்டு இருந்தாப்புல. அங்கே ஒரு வழி அவ்வளோதான் இருக்குது, அங்கேயும் வந்து நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. என்ன பேசினாலும் என்ன காரணம் சொன்னால் அவன்கிட்ட பேசுகிறப்போ ஒருத்தர் பேசாப்புல இந்த மாதிரி முதல்ல தஞ்சாவூரில் கொண்டு வந்து கடலை வைங்க, அப்புறம் துறைமுகத்தை வைங்க. அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன், என்ன தரா பேசிக்கிட்டுன்னு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அண்ணே டிஎன் 45னா கொடைக்கானல் தானே? ஊட்டின்னு நினைக்கிறேன். ஊட்டி. ஃபோர்டு ஃபியஸ்டா. ஃபோர்டு வண்டியே பார்க்குறதே கஷ்டம். எனக்கு ஃபோர்டில் இந்த ஒரு மாதிரி மாடு மாதிரி இருக்கும்ல காரு, மங்காத்தால அஜித் ஓட்டிட்டு வருவார்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்டு, அந்த காரு சூப்பராக இருக்கும்னே பார்க்குறதுக்கு. ஃபோர்டு அந்த இன்ஜினு, அதில் இருக்க அந்த கம்ஃபர்ட்டு, அது எதில் மறுபடியும் கிடைக்காது. அது இந்தியாவுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஃபோர்டு உண்மை அது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் இருக்க அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓட்டுறவங்க பல கட்டிகிட்டே ஓட்டுவாங்க எவனாக இருந்தாலும். நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஹெட் மாஸ்டர் அந்த பைக் அந்த கார் வச்சுருந்தாரு. எந்த ஸ்கூல்? மதுரையிலா? மதுரையில் ஃபிகோவோ ஃபியஸ்டாவோ ஏதோ வச்சுருந்தாரு, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ரெட் கலர் காரு, ஃபிகோன்னு தான் நினைக்கிறேன். அந்த கார் அங்கே பார்த்ததுக்கப்புறம் அது ஒரே இடத்துல நிற்கும். அதை தான் தாண்டி போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவோம். ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நானே ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கூட வரீங்க எல்லாம் புலம்பிட்டு தான் வரணும். பேக் சீட் ரொம்ப மோசம். டொயோட்டா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவேன். டொயோட்டால வந்து அந்த சிலிண்டர் போர்லாம் இருக்கும்ல, அந்த சிலிண்டர் டம்னு போய் அடிக்கிறது, அந்த போர் வந்து சைஸே பெருசா இருக்கும் மற்றதை விட. அந்த சிலிண்டரே பெரிய சைஸா இருக்கும். ஸோ மற்றதை விட அது வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ நம்ம ஊருக்கார மெக்கானிக்ஸ் எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கும். இந்த என்ன சொன்னேன், டொயோட்டா எல்லாருமே பிடிக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் வந்து ஈஸியாக கலட்டி வேலை பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்சசிபிளாக கொடுத்துருக்காங்கன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்புறம் இந்த படம் ஃபெராரி வெர்சஸ் ஃபோர்டு, ஃபோர்டு வெர்சஸ் ஃபெராரி எப்படியே மாற்றி சொல்கிறேன். அண்ணே பார்த்தி அப்படி தானே வருது. அந்த படம் பார்த்தேன்னு சொன்னேன்லண்ணே, சூப்பராக இருந்துச்சு. அந்த அதே மாதிரி இப்போ F1 சொல்லிட்டு பிராட் பிட் நடிச்ச படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. போன மாசமா 2 மாசத்துக்கு நினைக்கிறேன், 1 மாசம் தானே ஆகுது. அதே டைம்ல சூப்பர் படமா நிறைய வந்துருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல ரொம்ப பிஸியா இருந்தேன், எந்த படத்துக்கும் போக முடியல. F1 சூப்பரா இருந்துச்சுன்னு தானே சொன்னாங்க. என்னது F1? F1 நல்லா இருந்துச்சுன்னு தான் பேசினாங்க. அது ரேட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு, கதையும் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல ஓடிடி எதுலயா வரும், பார்த்துக்கலாம். போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எப்படியும் நேரம் ஆயிரும். உனக்கு ஜிம்மு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலாம், ஓகேவா? அதுக்கு சொல்லலண்ணே, எப்படினாலும் ஓகேண்ணே. நேத்தானா என்னால் முடியலண்ணே, எப்பயும் 40 புஷ்அப் கரெக்டாக எடுப்பேன். ஓகே, நேற்று 35 30லே முக்கிட்டேன். தெரியல என்னன்னு, ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ரைஸ் கூட எடுத்துக்கோ. தெரியல, கூட தானே எடுத்தேன், ஆனா உடம்பு ரொம்ப சோர்வானதும் நான் 4 ஆம் போட ஆரம்பிச்சேன். ஓகே, ரைஸ் கூட எடுக்கிறேல, கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கான்ஸ்டன்ட்டா ஒரு 4 நாளைக்கு ஃபாலோ பண்ணு. சரிண்ணே. உனக்கு மேபி 3ஆவது நாள்ல உனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அது நம்ம உடம்புல இப்போ சாதாரணமாக நீ சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி வயிற்றை விட்டு வெளியே வரக்கு 3 நாள் ஆகுன்ற மாதிரி கணக்கு சொல்லுவாங்க. ஸோ நீ இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது 3ஆவது நாள் வேலை செய்யற கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ எடுக்கிற கரண்டை விட கொஞ்சம் கூட எடுக்கவா? எனக்கு தெரியல, நீ யூஸ்வலாக எடுத்த விட ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாரு, உனக்கு எது கரெக்டாக வருதோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஆனால் ரைஸ் ரொம்ப எடுத்துக்கிறவே மாட்டேன்னு, ஒரு கரண்டி எடுக்கிறோம்ல, அந்த ஒரு கரண்டிலே பாதி தான் எடுத்துக்கிருவேன். அதே மாதிரி அந்த தெரிஞ்ச அண்ணே ஒரு அண்ணே இருக்காங்கள, ஓனர் அண்ணே, தெரியும்ல? யாரு ஓனர்? சரியா கேட்கல. ஓனர் அண்ணே. பூமரா? ஓனர் மூணாரா? ஜிம் ஓனர் அண்ணேனே. டீ 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 ஓ சாயா ஆமா போயா ஓனரா? சரி. அந்த அண்ணே பவுடர் எடுத்தாங்களாம். பவுடர் எடுத்து உடம்பு ஓரளவு வந்துட்டு ஸ்டெராய்டு எடுத்தாகலாம். ஆமா, ஸ்டெராய்டு எடுத்தானதே முடி ஒரு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்படியா? கொட்டுன்னு அடுத்து போயிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அவருக்கா? அந்த அண்ணனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டா? ஹேர் முடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டா? ஓகே, அது பண்ணாங்க. பண்ணிட்டு அடுத்து ஸ்டேஜ் ஏறுற மாதிரி கொஞ்சம் இதா வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் செஸ்ட்டுக்கு நல்லா தெரியணும்ட்டு ஸ்டெராய்டு எடுத்திருக்காக முடி அப்பையும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்படிதான் நம்ம டிஎன்ஏ மாத்துற மாதிரியான ஒரு ஐட்டம் அது எடுத்துக்கவே கூடாது. ஆனா ஸ்டேஜர் எல்லாருமே எடுக்கிறனால நம்மளும் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுது. எடுத்து நேச்சுரலா போனாலும் அந்த நேச்சுரல் கண்டியே ஓரளவு எப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல்ல. எங்கேனாலும் நேச்சுரலா காமிச்சாலும், ஆனா ஸ்டெராய்டு எடுத்தவனை தானே ரொம்ப இதா கொண்டாடுறாங்க. அது அப்படி இல்லை, அது ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏய் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு இது பண்றதுதான். எவனுக்குமே வந்து நேச்சுரலான பாடி வந்து அந்த அளவுக்கு வராது. யாருமே ரிசல்ட்டை பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல தானே செய்வாங்க. அதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, அது எப்படி ஷார்ட்கட்ல கொண்டு வந்தாங்க எதுன்றதெல்லாம் தெரியாது. வெயில் அடிக்கிறா, ரொம்ப அடிக்குது. ஒரு போடு இந்த மறைஞ்சிரும், அவ்வளவுதானே. இந்த மறைஞ்சிருச்சு, ஏன்னா மேகத்துக்குள்ள போயிட்டோம். மேகத்துக்குள்ள போயிருச்சு. ஆனா அப்போ சுசுக்கியா காரு அதெல்லாம் சர்வீஸ்ல எல்லாம் பண்ணுவாங்களா? அவனுங்க ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. அதாவது காரு சூப்பரா இருக்கு, ஓகேயா, சரி, அவங்க பிளாஸ்டிக் பாடி தான் கொடுக்குறானுங்க. பிளாஸ்டிக் பாடியா? ஆமா, பிளாஸ்டிக் பாடி தான் இப்பயும் வருது. அது பிளாஸ்டிக் பாடி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வெயிட் கம்மியா கிடைக்குது. புல்லு நல்லா இருக்கு, வண்டியோட புல்லு நல்லா இருக்கு, பிக்கப் நல்லா இருக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே. பட் டிரைவரோட ஈஸியா கனெக்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஆக்சுவலி நான் ஓட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன், பெங்களூர்ல இருக்காப்புல ஒருத்தர். சரிண்ணே. அவருக்குலாம் பிடிக்கல. எனக்கு வந்து சுசுக்கி வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல, எடுத்தேன்னா வேற ஏதாவது எடுப்பேன்ற மாதிரி சொல்றாப்புல. அவர் எடுத்தானா அந்த கொரியன் கார் ஏதாவது எடுப்பான். நிஷான், கியா, ஹுண்டாய் ஏதாவது எடுப்பான். நிஷான்? என்னது நிஷான்? மிஷிகனா? நிஷான் கார்னே. நிஷான் இல்ல, நிசான். என்னது சாணி சொல்றோம்ல, சாணி, அதான் நிசான். நிஷான். ஆமா, அவ்வளவுதான். நிசானே ஜப்பான் மேடு தான். அதை எடுத்துக்கலாம்ல.
அது கிட்டத்தட்ட மசில் கார் மாதிரி, அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் திருகிறதுக்கே. ஆனால் ஓட்டுறவங்களுக்கு பிடிக்கும், அது ஒரு மாதிரி டாமினண்ட்டாக இருக்கும், டாமினண்ட்டாக ஃபீல் ஆகும், நல்லாயிருக்கும் ஓட்டுறவங்களா. நான் ஓட்டுனது கிடையாது, நிறையா ரிவ்யூ பார்த்துருக்கேன். நல்லாவே கொடுத்துருக்காங்க. நிஷான் ஜப்பான் மேடு தானே? ஆமாம், நல்லாயிருக்கும். கண்டென்ட் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது என்னடா? கொடைக்கானல் எப்போ போனோம்? ஆமாண்ணே, அது போய் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வாரம் இருக்கும்டா. 3 வாரமா? ஆமாம், கொடைக்கானல் போயிட்டு வந்து 1 வாரம் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் தானே ஸ்டார்ட்டே பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ 2 வீடியோ ஆக்கி 2 பாட்டாக்கி 2டையும் போட்டோம். அடுத்து நம்ம போகிறோமான்னு தெரியலையே. அடுத்து கொடைக்கானலுக்கா? வேற கொடைக்கானலுக்கு எதுக்குன்னு, வேற எங்கேயும் நம்ம போகிறோமான்னு தெரியலன்னு சொன்னேன். அதெல்லாம் போய்க்கலாம், இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருறா, ஃபியூச்சரை பற்றி யோசிக்காதரா. இல்லை, அண்ணே சொல்லுச்சேன்னு சொன்னேன். நீ சொல்லுவாங்க, அப்புறம் மாற்றிடுவாங்க, அப்புறம் அதுக்காக உட்காந்துருக்க முடியும் அவங்கள்ட்டே. அது கரெக்டாக தான். திடீர்னு உழப்புறதுல நம்ம கேங்கில் ஒரு ஆள் இருக்காரு. சவுண்ட் இடமும் எனக்கு ஜாஸ்தி கேட்குற மாதிரி தான்டா இருக்கு, பைக்கோட சவுண்டு. கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சவுண்டுமா நல்லா தான் இருக்குமா, கொஞ்சம் ஜாஸ்தி கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஹெல்மெட்டில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. உனக்கு பார்க்க நல்லா இருக்கும், என் கையெல்லாம் எரியுது. மாரிசன் ரிவ்யூ எப்படின்னு நல்லா கொடுத்துருந்தாங்களா? 2 படம் பார்த்தேன் ஆக்சுவலி. மாரிசன் பார்த்தேன், அப்புறம் தலைவன் தலைவி 2 தான் பார்த்தேன். எல்லாமே பார்த்தேன். இந்த அப்புறம் ஏதோ மகா நரசிங்க ராஜாவா, மகா நரசிம்மன் ஏதோ ஒன்று வந்துருந்துச்சு. அந்த பிரகலாதன் பழைய கதை வரல, மனோரமாலாம் நடிச்சிருப்பாங்கல்ல. அது அந்த படம். அதே படத்தை கொஞ்சம் இன்னும் இன்டீரியரா பட்டி டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் இன்டென்சிவா எடுக்கிறானுங்க. எனக்கு என்னமோ அந்த படத்துக்கு ஆனால் ரேட்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. புக் மை ஷோவில் அதில் 9.8 கொடுத்துருந்தானுங்க. ஸோ எனக்கு அதான் ஜாஸ்தி இருந்துச்சு. பட் அது நிறைய தியேட்டர்ஸில் இல்லை, 2 தியேட்டரில் தான் இருக்குது. நம்ம டைமிங்க்கும் அது செட் ஆகலை. ஏன்னா அது எத்தனை மணிக்கு ஷோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது ஏதோ காலைல ஒரு ஷோ 11 மணிக்கு என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். காலைல ஒன்று, அப்புறம் 7 மணிக்கு ஒன்று இருந்துச்சு, 7:30 அந்த மாதிரி. அதோட தான் சரி ஒன்று மாரிசன் போகலாம், இல்லாட்டி தலைவன் தலைவி போகலான்னு நினச்சேன். அப்புறம் தலைவன் தலைவி தான் ரேட்டிங் ஜாஸ்தி இருந்துச்சு மாரிசனோட. ஐயோ, தலைவன் தலைவி ஆமாண்ணே, ஓரளவு நல்லா இருக்குன்னாங்க, தெரியல. 2மே காமெடியான படம் தான்டா. இரு சொல்கிறேன். தலைவன் தலைவியில் வந்து கல்யாணம் ஆயிரும், ஆனால் 2 பேரும் பிரிஞ்சே இருப்பாங்க. பிரிஞ்சிருக்கவங்க கடைசியில் ஒன்று சேர்றாங்களா இல்லையான்ற மாதிரி கதையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஹீரோ வந்து பரோட்டா மாஸ்டர் பாப்பில் சூர்யா. அதுக்காக அந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு. சூர்யா இவர்ரா விஜய் சேதுபதி. அவர் பரோட்டா மாஸ்டராக அதில் இருக்காரு. அதில் அவரோட ஜாப் வந்து பரோட்டா மாஸ்டர், அது அந்த கேரக்டர். அதுக்காகவே அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் வர முடிவு மாறிடுச்சு. இதுக்கு போகலாம், என்ன இருந்தாலும் வடிவேல் படத்தை போய் ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணுன்ற ஒரு தாட்டு மைண்டில். என்னத்தரா நீ பார்த்துருவோம், என்னாலும் பரவாயில்லான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து இன்னொரு படமா, சூப்பர்மேன் படம் ஒன்று வந்துருந்துச்சேனே. சூப்பர்மேன், ஆமாம். அது போன வாரத்துக்கு முந்தின வாரமும் வந்துருந்துச்சு. நிறையா படம் ரிலீஸ் ஆச்சு. அதான் சொல்கிறேன்ல, எந்த படத்துக்குமே போடா. 3 வாரமா எத்தனை படம் தெரியுமா? டக்கு ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. சூப்பர்மேன் என்னன்னு தெரியல, அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ வர்ற மூவி எல்லாமே கொஞ்சம் தெரியல, ரொம்ப சின்ன பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ ஃபேண்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு அந்த திங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஃபுல்லாக கல்லுலே ஆன மாதிரி, அந்த கேரக்டர் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த படத்தை என்னடா போய் பார்த்துன்னு தோணுச்சு. அதில் நல்லா இருக்கும். எலாஸ்டிக் மேன் ஒருத்தர் நடிச்சிருக்காப்ல. ஆமாம், அவர் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நடிச்சிருக்காரு. அப்புறம் வண்டர் உமன் 2nd பார்ட்ல நம்ம நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்தா தெரியும். ஆனால் ஃபோட்டோ பார்த்தேன், மறந்துட்டேன், மூஞ்சி மறந்துட்டேன். சரி, அவருக்காக படத்தை பார்க்கலாம் தோணுச்சு. பட் அந்த திங்கை பார்த்ததுக்கப்புறம் என்னடா அப்படி பண்ணிச்சிருக்கின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதோட பார்க்கல. ஃபேண்டாஸ்டிக் 4 அப்போ வந்து சில 2007 அப்போ வந்த ஒரு படம். ஆமாம், அது சில்வர் சர்ஃபர்லாம் சூப்பராக இருக்கும். அது நல்லா இருந்துச்சுன்னே. அது நல்லா இருக்கும்ல, இந்த ஸ்டோனா இருப்பார்ல, கல்லு மாதிரி. அதான் அது பேரு வந்து திங்குனா பொருள் சொல்லுவோம்ல, திங்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் திங்ஸ். அந்த திங் அவர் பேரே அதான், த திங். அந்த இதுல நல்லா இருந்தாப்ல. இதுல எப்படின்னு தெரியல, மூஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப ஒடுங்குன மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாத்துக்கலாம், ரிவ்யூ தான் நல்லா இருந்தா பாத்துக்கலான்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் போட்டிருந்தாங்க, அதுவும் ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. யார் நடிச்சிருந்தா? அதில் யாரும் நடிச்சிருந்தாங்க, இவங்களுக்காக படம் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அயன்மேன் 2 நடிச்சிருக்கு. அது யாரு? பிளாக் விடோ, ஸ்கார்லெட் ஜோஹான்சன். தாண்டா நிறையா வந்துருச்சுடா. கரெக்டாக நம்ம பிஸியாக இருக்கிறத எல்லா படத்தையும் இறக்கிட்டு தூக்கிடுவாங்க.
நல்லா இருக்கே ஆட்டோ. எலக்ட்ரிக் ஆட்டோன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக்கா? இப்போலாம் எலக்ட்ரிக் ஆட்டோ மதுரையிலே நிறையா வந்துருச்சுன்னா லாஸ்ட் டைம். ஆமாம், நம்மளே போனோம்ல. அது மாதிரி ஸ்மூத்தாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இங்கே போனால் அதில் நம்ம உட்காந்து போனோம்ல, ஸ்மூத்தாக போச்சு. சவுண்டும் ஜாஸ்தி கேட்கல. பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. காற்று பயமாக அடிக்குது, வெக்கையும் பயமாக இருக்குடா. க்ளவுஸ் ஏதாவது எடுத்து போட்டு வந்திருக்கலாம் போல். கை எரியுது. க்ளவுஸ் போட்டிருந்தா என்ன வேர்க்கும்னே. அடிக்கிற காற்றுக்கு வேர்க்காது. அதே மாதிரி காய்ஸ், கொஞ்ச நாளைக்கு தான் வீடியோ போட முடியும். அதுக்கப்புறம் இங்கே மழை சீசன் வந்துச்சுன்னா எப்போ மழை பெய்யுனே தெரியாது. எல்லாத்துலேயும் பயம் ஊறுத்துறாங்க. இந்த வாட்டி மழை இருக்கிறத விட இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி. அப்படியா? ஆமாம், நியூஸில் யூடியூப்பில் போட்ட வெயிலுக்கு. ஆமாம், எது என்ன வேணாலும் நம்ம ஏரியா சைடு அவ்வளோ மழை பெய்யுன்னு எதிர்பார்க்க முடியாது. மற்ற எங்கேயே மழை பெஞ்சாலும் இந்த சைடு அவ்வளோ மழை பெய்ய மாட்டேங்குது. சென்னை சைடெலாம் ஊற்றுது, இந்த பக்கம் ஒன்றும் அவ்வளோ பெய்யலையே. மணி இப்போ 2:15 ஆகுது. 2:40 படம். அடுத்தவா? அழுத்திருந்தேன். அப்போ நம்ம பேசுறது கேட்காதுல்ல? பேசுறது கேட்காது, பார்த்துக்கலாம். வந்துட்டோமா என்ன? கேக்குதா? ஒன்றும் கேட்கல. தலைவர் நல்லா இருக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கு. கண்ணாடி போட்டு. கண்ணாடி போட்டு வெள்ளை சட்டை, தலை வழுக்கையாக இருக்காது. ஆனாலும் அது பெருசாக தெரியல, ஏன்னா பார்க்க நீட்டாக தான் இருக்காப்ல. புல்லட் பைக்கு தானே? புல்லட்டா? பார்க்கலையே. புல்லட்டுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலானே. முன்னாடி போகிறாரு, எவரும் அழகா போகிறாரு. காது வலிக்குது போல. எதுவும் கேட்கல. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிருக்கலாம் போல. என்னடா இல்லை, இப்போ இவ்வளோ தூரம் அழுத்த வேண்டியதாக இருக்குல்ல. மணி இப்போ 2:20 ஆகுது. சொல்லிக்கிருவோம். கேக்குதா? கேக்குதுண்ணே. இல்லை, சீக்கிரம் கிளம்பியிருந்தோன்னா கொஞ்சம் அசால்ட்டாக அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு பேசிட்டே போயிருக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ எங்கன்னு சொல்லணே? தேட்டரு? எந்த தேட்டரு? இண்டிகேட்டரா? இல்லை, எந்த தேட்டர்? தேட்டர் வில்லாபுரம். போயிடலாம். 2:40 படம். 2:20 ஆச்சு. 10 நிமிஷம் உள்ள போகிறதுக்கு லேட் ஆகும்லண்ணே. லேட் ஆயிருமா? உள்ள போகிறதுக்கு டிராஃபிக்காக இருக்கும்ல. ஒரு நிமிஷம், என்ன சொல்ற? இல்லை, உள்ள போகிறதுக்கு டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உள்ளேயும் டிராஃபிக்காக இருக்குன்றியா? உள்ள போகிறதுக்கு டிராஃபிக்காக இருந்தா லேட்டாக தான் செய்யும். சாம அடுத்த ஷோ என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு போயிடுமா, இல்லை தலைவியே போயிடுமா? தெரியலையே எனக்கு எப்படின்ட்டு. சரி, கொஞ்சம் அழுத்தி தான் பார்ப்போம். ஓகே, என்னண்ணே? வச்சிருவோம். இடம் எல்லாம் பார்க்கணும்ல. போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சூப்பரே. பரவாயில்ல, மேப் மட்டும் போட்டுக்கலாம். தாவணி 7:30, 2:40 இருக்குது. லக்ஷா போயிடுவோமா? இல்லை வரும். ஓகே, வெற்றி சினிமாஸ். ஓகேல? இல்லை, இங்கே மாட்டுத்தாவணில் இருக்குல்ல? இருக்கு, ஆனால் டைம் வந்து 7:30, 10:50 போட்டிருக்காங்க. சரிண்ணே, அதனால ஓகேண்ணே. வாண்ணே. இங்கேருந்து 20 நிமிஷம் சொல்கிறாங்க. படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கழிச்சு தான் போவோம். எப்படா வேறு எதுவும் போமா? அழுத்தி பார்ப்போம்ண்ணே அங்கே. அப்படிங்கிறியா? சரி, ரைட்டு. பண்ண வேணா, நம்ம அழுத்தி பார்ப்போம். போயிட்டோம்னா டப்புன்னு போட்டுருவோம். சரி, ரைட்டு. இருக்கிறேன். கையில் வச்சுக்கோ, பாக்கெட்டில் வச்சுக்கோ, ஏதாவது பண்ணு. இப்போ ஒரு நிமிஷம் காட்டிடு, நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிறேன். இங்கேருந்து சைடில் தான் ஏற சொல்லுது. வழி தெரியுமாண்ணே? வழி தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். நான் முன்னாடி போய்க்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இருண்ணே. போகலாம். என்ன வண்டி வரல? இப்படி ரோடு பூரா அத்தாடி அதில் பிடிச்சிருக்கேன். இப்போ ரோடு பூரா தென்னை மட்டையாக கிடைக்குது. காற்றுக்கு பறந்து விழுந்துருக்கு. யாரோ எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போதான் இந்த வழியை அடைச்சி வச்சுருந்தாங்களே இங்கே. இந்த வழியை நம்ம அப்பப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. பேசாமல் 40க்கு இன்னும் 3 நிமிஷத்தில் படம். ஏன்னே சவுண்டு அது பேசுகிறது ஆன் பண்ணி வைக்கவா இல்லை ஆஃப் பண்ணி வைக்கவா? ஆன்லேயே இருக்கட்டும், அதை ஆஃப் பண்ணாத. ஓகேண்ணே. அதை ஆன் பண்ணு.
டேய் சம்டைம்ஸ் வேலை செய்யும் சம்டைம்ஸ் வேலை செய்யாதடா. நீ ஏதாவது தொட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ. அப்போ சரிண்ணே எதுவும் தொடலண்ணே. அழுத்துனேன். சவுண்டு மட்டும் கொஞ்சம் கூட வை அதில். இன்னும் ஓகேவா? ஆமாம் ஃபுல்லாக வை. அது ஓகே கேட்கும். ஓகேக்கு முன்னாடி வரையும் வச்சுக்கோ. இல்லை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டேன். சந்தோஷம். கொஞ்சம் ஃபோனை டைட்டாக தான் பிடிச்சிக்கிறோம். ஃபோனை பாக்கெட்டில் எங்கேயும் வைக்க முடியலையா? இது வரைக்கும் வழி சொல்லணும்ல அதுக்கு. இல்லை தெரியுமா? ஏதோ பண்ணுறானே. போயிடலாமா? போயிடலாம். இல்லை என்னடா ரெட் கலர்லாம் போட்டிருக்கு. இது என்ன போடுறாது? எதுன்னு பின்னாடி இருக்க காரு போர்டு ரெட் கலரில் இருந்துச்சு. ரெட் கலர் போர்டா? ஆ தெரியலையே. அப்போ நமக்கு என்ன அண்ணே ரைட்டுண்ணே. என்னாச்சு? ஒரு வாட்டுக்கு வந்தாரு. அது இல்லை வண்டி கொஞ்சம் பிக்கப் இருக்குது. புல்லட்னா நீ யோசிக்கலாம். புல்லட்னா இப்போ வளைஞ்சு ஒரு பிரேக் போட்டேன் பாரு, அங்கேயே நான் தடுமாறி இருப்பேன். கேட்குதா அது பேசுறது? கேட்குதா? இல்லை ஃபோனில் பேசுறதுல அது கேட்குதா? நீ பேசுகிற கேட்குதான்னு கேட்குறியா? இல்லைண்ணே ஃபோனில் பேசுறது கேட்டேன். எனக்கு எதுவுமே கேட்கல. நீ பேசுகிறதே கொஞ்சம் ஏதோ ரேடியோவில் பேசுகிறது சரியான சேனல் நம்பர் வைக்காம இருந்தால் கேட்குற அப்படி கேட்குது. சரி நீ போனே பார்த்துக்குறோம். இப்போ கேட்குது. இந்த காற்று அடிக்கிற சவுண்டு மட்டும் கேட்கலாம். நீ பேசுறது தெளிவாக கேட்குது. அதான்டா ஹெல்மெட்டை மட்டும் மாற்றிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சா. ஆமாடி நேராண்ணே. இப்படி தானே தண்ணி ஊற்றி வச்சுப்பாங்க. இல்லையே இப்போ இல்லையே. அடிக்கிற வெயிலுக்கு எந்த தண்ணியும் ரோட்டில் இருக்காது. போயிட்டு அடுத்த ஒரு லெஃப்ட் எடுக்கணும். கிட்ட வந்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வழியில் லெஃப்ட்டுங்குது. இந்த லெஃப்டா? ஆள் வந்துட்டாங்க. இன்னும் வரமாட்டேங்குது. எதையாவது தொட்டேனா வராதில்ல? எதுவுமே தொடலைண்ணே என் தம்பி. நான் நினைக்கிறோம் கூட அப்படியே நின்றுச்சு வரணே. இந்த வழியை காமிச்சு இப்போ காமிக்குது. அடே ஏன்டா அதுவா காட்டுவேன். தொடல அந்த ஆறு மார்க் மட்டும் இதே இடத்துல இருக்கணும். தொடலை இல்லை சொல்கிறேன். ஆறு மார்க் மட்டும் இதே இடத்துல இருக்கணும். அதை மட்டும் கவனிச்சுக்கோ. கரெக்டாக மாறிச்சுனா தான் பிரச்சனை. அந்த ப்ளூ கலரில் காட்டணும். ஒயிட் கலரில் காட்டிச்சுனாலும் அது தள்ளி போயிருச்சுன்னு அர்த்தம். இங்கேருந்து ரைட்டு என்ன? ஆமாண்ணே இதில் அப்படியே ரைட் சைடுண்ணே. ஓகே வலது பக்கம் சொல்லக்கூடாதுல்ல. கிட்ட வந்துட்டேன்னா சொல்லு. சரிண்ணே. கொஞ்ச நேரம் அப்படியே முன்னாடி போகிறேன். ஐயோ பாடாதாடா எருமை மாடு. என்ன சொல்கிறேண்ணே சைக்கிள்கார போய்கிட்டோம் ஊடல வந்துடுவான். எதா சொல்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. போகக்கூடாதா? ஆனால் இங்கிட்டு தானே போயிருக்கு. ஆனால் வந்தால் பைக்கு போகிற அளவுக்கு இடம் இருக்குது. இப்படி போகிறான் இப்படி போகலாம். அடுத்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஓகேண்ணே. அது மாறிடும் இடம். எங்கிட்டு மாறுதுன்னு பார்த்துக்க. அடுத்த லெஃப்ட் எடுக்கணும். இந்த லெஃப்டா? இல்லைண்ணே போகலாம் முன்னாடி போகலாம். ஓகே இதுனா சுத்த விட்டுரும். உள்ள சந்துக்குள்ளே போக முடியாமல் போச்சுன்னா இந்த லெஃப்டான்னு கேட்டால் முன்னாடின்னு மட்டும் சொல்லு. ஓகேவா? ஓகே நீ ஜாஸ்தி சொல்கிற வரைக்கும் வண்டி நிற்காதில்ல. வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த லெஃப்ட் எடுக்கலாமா? இந்த லெஃப்ட் இல்லைண்ணே முன்னாடி காமிக்குதுண்ணே. நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை முன்னாடி மட்டும்தான். முன்னாடி அப்படின்ட்டேன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நான் கேட்டுட்டு இது இல்லை இது கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோ வரும். நான் பேசுகிற வரைக்கும் வண்டி நிற்காது. அப்படியே முன்னாடி போயிடும். புரியுதா? சரிண்ணே. ஆனால் டக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி போகணும்ண்ணே. அந்த ஒரு லெஃப்ட் வளைக்குதா? ஜிகர் தான்டா. ஸ்ட்ரைட் தானா? ஸ்ட்ரைட்டுண்ணே. ஸ்ட்ரைட்டில் அப்படியே ரைட் சைடு திரும்பி போகணும். ரைட்டு போகணுமா? அதில் அந்த ரைட்டா? ஓகே அந்த அங்கே போகிற வைக்கும். ஓகே போட்டு கரெக்டாக போட்டாங்க. 20 செகண்டு. நமக்கு நேரம் இல்லையே. 37 ஆச்சு. பார்த்துக்கலாம். போகலாம்ண்ணே. புரிஞ்சுக்கோ. ஃபோன் வேறு கையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்த்து போகலாம். ஓகே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடில் வருது தேட்ரு. ஓகே ஆக்சுவலி வேறு கரெக்டாக ஒரு நிமிஷம். அவ்வளோதானே வந்தாச்சுண்ணே. அந்த முன்னாடி வெளில தெரியுதா? அதான் தேட்டரா? ஆமாண்ணே. சரியான ஹீட்டு. எங்கே பின்பற்றுறது உள்ளேயா? ஐயோ நான் நைட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். வந்திருக்கோம் நீங்கள். ஓகே இப்போ செம்ம ரீச் ஆகிட்டோம். இருக்காடா என்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கலாமாண்ணா? ஆமாண்ணா. கேட்கல என்னண்ணா? ஹெல்மெட்டோட அட்டாச் ஆகிருக்கு. ஆமாம் 2 பேரும் பேசிகிட்டே போவோம் எல்லாம் கேட்குற மாதிரி. கேபி இப்போ பைக் வாஷ் பண்ண போகிறப்போ வில் கண்டினியூ. சாரி ஃபார் தி பிரேக். ஹலோ பீப்போ என்ன படத்தில் போனால் படம் பேர் மாறிட்டேனே. ஷீசுவைக்கு அந்த
மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி போல். ஒரு பெரிய வேலையை மறக்கிறேன். இங்கேருந்து பைக் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போகணும். உட்காரவனே. ஐயோ இது கேட்பாரு. இருண்ணே. என்னது உன்ட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு. போகலாண்ணே. பைக் கூலாக இருக்கு. லெஃப்டா ரைட்டாடா பார்க்கவே இல்லை. இருண்ணே இது கோளாறாக காமிக்குதுண்ணே. அப்படியே கூட ரைட்டு தான். இங்கேருந்து ரைட் எடுத்து அதான் அப்படியே போனோன்னா அது ரெண்டில் இது ஒரு எங்கட ஆத்தக்கானா அந்தா சரி எப்படியோ இங்கே ரைட் எடுக்கணும். புகையை பற்றியா? இதில் லாரிலையா? லாரி அது லோடு ஜாஸ்தி போனாலே புகை தள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு வாட்டி எங்கேயோ போயிட்டு நானும் எங்கள் மாமா இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்கு. இது புல்லட்டு. ஆமாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சம்பவமான டைம். இன்னும் எங்கிட்ட போட்டிருக்கு பின்னாடி போகணுன்னு காமிக்குதுண்ணே. அப்படியா? திருப்பிடுவோம். திருப்பணும்ண்ணே. அம்மா மேலே ஏற்றிடுவோமோ? வண்டி டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்துக்கிட்டேண்ணே. போகலாம்ண்ணே. நேராக போகணும்ண்ணே. தேட்டர் வந்துட்டோம். இங்கேருந்து இது கிட்ட நினைக்கிறேன்டா. எதுண்ணே? டிமார்ட்டு கிட்டையா? ஆமாடா. இந்த ஆர்ஸை பார்த்தா டிமார்ட் ஞாபகம் வருதுடா. அந்த மாதிரி தான்டா வரும். கரெக்டாக உட்காந்துருக்கேடா. எனக்கு லெஃப்ட்டில் தொங்கி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போண்ணே? இப்போயும் அப்படி தான் இருக்குது. கரெக்டாக தெரியுதா? அந்த கால் வந்து நல்லா ஸ்டிஃபாக வச்சுருக்க. இந்த கால் எங்கே இருக்குது? இப்போ ஓகேண்ணே. பார்த்துக்கோ, நீ கவனமாக இருந்துக்கோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கரெக்டாக இருக்கேண்ணே. சரி மேலே ஏறணுமா? ஆமாம் நேராக போகணும். மேலதே போகணும். மேலதே. ஓகே. அது எதுவுமே சொல்லலடா என்கிட்ட. யாருண்ணே? ப்ளூடூத்து சவுண்டு ப்ளூடூத்தை காட்டுதா இல்லை ரெகுலராக காட்டுதா? ப்ளூடூத்து கனெக்ட்லேயே காமிக்கலையே. ஸ்ட்ரெயிட் தானா? லெஃப்ட் விளையணும்ண்ணே. பார்க்கலாண்ணே. நல்ல வேலை. இன்றைக்கி அத்தோ சாப்பிடுவாடா அங்கே மாட்டுத்தாவணி சைடு. ஓகே உனக்கு? ஓகே தானே. இன்னும் சொல்கிற அத்தோ மைதாடா? அத்தோ மைதா தான். வேணாம் வேறு ஏதாவது சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா மைதா அத்தோ இருக்கா? என்னது மைதா அத்தோ இருக்குமா? மைதா அத்தை மட்டும்தான் இருக்குது. மைதா. கோதுமை அத்தோ இருக்குமா? நல்லா தானே போனேன். ஏன் நின்றுட்டேன்? பெரியாருக்கே கூட்டம் வந்துருச்சுடா. என்னண்ணே? பெரியார். இங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்தோன்னா பெரியார். நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா? நம்ம அப்படியே ரைட்டு மொத்தம் போய் ரைட் எடுக்கணும் தான் காமிக்குதுண்டா. ரைட்டு தான். ஓகே ரைட்டு தான் பெரியார். இன்னும் எப்படி பார்க்குறாரு? ஒரு ஹெல்மெட்டை பார்க்குறானா இருக்கும். அடுத்து அவன் வாங்குறான். புகையை அடைச்சி வராடே. ஹெல்மெட்லாம் அப்போலாம் வாங்கலாம். இதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு. டெட் அண்ட் லெஃப்ட். அதான் பெரியார். ஆடை பார்த்தியா? ரொம்ப இருக்குது. முயலை விட காது பெருசாக இருக்குது. இங்கே ஒரு தியேட்டர் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை இங்கே அடிக்கடி வருவான். நானி படம் தெரியும்ல? ஆமாம். அது இங்கே இருக்க அந்த தியேட்டர்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு போனேன். நானும் என்னண்ணே படம் பிடிச்சிருந்துச்சா? அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. வித்தியாசமான படம். தெலுங்கு படம் சொல்ல வேணும். நானும் அப்போ தான் 12th முடிச்சிருந்தேன். ஆட்டக்கார காட்டுற வச்சு இவனும் காட்டுறானே. பிடிச்சிக்கோ. அப்படியே ரைட்டு வளர மாதிரி இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கா? போய் அப்படியே ரைட்டு தானே லெஃப்ட்டு தானே போகணும். லெஃப்ட்டு தானே போகணும். ரைட்டு. சாரி. இங்கே ஒரு ஷோர் ரூம் இருக்குமே. இதுதான் நம்ம மேப்பு கைஸ், பார்த்துக்கோங்க. மன்னிச்சுக்கொள்வானே. ஆமாண்ணே. இந்த வழி ஞாபகம் இருக்குண்ணே. ஆட்டோவில் வந்தோம்ல. எனக்கு இங்கே எங்கேயோ ஒரு கடையில் நிப்பாட்டி பஜ்ஜி சாப்பிட்டு போனோம் ஞாபகம். ஆமாம். அது ஏதோ முருக வேலை. அது ஒரு பீப்போ. ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா வடிவேல் வந்து ஒரு விஜிலாண்டி மாதிரி அநியாயத்துக்காக போராடுறாரு. அவர் பேர் என்னடா? யார்? பகத் பாசில். அவர் வந்து திருடுவார். பிளைண்ட் மவுஸ் மாதிரி. அவர் வந்து திருடராக இருக்கார். படத்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணக்கூடாதுண்ணே. எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஒரு 4 நாளில் படம் ஓட போகுது. படம் நல்லாவே இருந்துச்சு. படத்தில் கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. உஸ்க்கு வேறு சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்படிதான். அவ்வளோதான்டா. நீ தேவைடா. மேப்பை லாக் பண்ணிடுறேன். மேப்பை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுறேன். என்ன வண்டி? அப்பாச்சி. புது மாடலு. ப்ராப்ளி 1 year old அந்த மாதிரி இருக்கும். சிலர்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது எந்த மாடலை அப்படின்னு. எங்கடா பேச விட்றீங்க? ஓடு. இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. மறுபடியும் இது வழி தானடா ஓட்டிகிட்டு வரணும். இங்கேயா சாப்பிட்டோம்? எங்கே? இந்த ரைட் சைடில். இந்த வருதுண்ணே. ஆமாம் இருண்ணே. இந்த ஹோட்டலு இல்லையே. இங்கே தான் அந்த ஸ்ரீ மீனம். நீ என்ன சொன்ன? ஸ்ரீ முருகனா? மீனம் என்னமோ 2-3 தடவை வளரிடுச்சு. இங்கேருந்து எனக்கு வழி தெரியாது. எனக்கும் ஞாபகம் இல்லைண்ணே. ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போனோம். பெட்ரோல் பங்க்குக்கு நேராக. இந்தியன் பெட்ரோல் பங்க்கு ஞாபகம் இருக்கா? சரி போவோம். கிடைக்கலனா உள்ளே போய்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். மணி 6 ஆச்சு.
ப்ராப்ளி வாட்டர் வாஷ் முடிக்கிறதுக்கு ஒரு 7 ஆகும்னு வச்சுக்கலாம். ம் ஒரு ½ அன் ஹவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கூட ம் அப்படியே அத்தை சாப்பிடணும். அத்தை சாப்பிட்டு ம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவங்க சூப்பு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் பிளாஸ்டிக் வெசலில் வச்சு கொடுக்குறாங்க. ஐயோ அந்த வேறு சூப்புக்கு பிளாஸ்டிக் பாய்சனிங் பற்றி நிறையா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். சூப்பு அந்த சூப்புக்கு நான் அடிமை. அந்த சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் போனப்போ ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ம் அது அந்த டைமில் காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுத்தாங்க. எப்போயுமே கொடுப்பாங்களான்னு தெரியல. அது சூப் எப்பயுமே ஃப்ரீ தான் போலண்ணே. எப்போவுமே எனக்கு தெரியல. அந்த டைமில் அந்த சூப்பை அறிமுகப்படுத்தணுன்றக்காக கூட அது ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். பார்ப்போம் கேட்போம். முந்தின நாளே 6 அடிக்கிறாடா. தட்டினாமல் இருக்கணுமா என்னன்னு தெரில. பசிக்குது. பசிக்குதா? இப்போதான் பசிக்குது. அத்தவனவே பசிக்குதோ? கூழ் இந்த டைமில் கிடைக்காதா? என்ன அது கிடைக்காதுண்ணே. கூழ் கிடைக்காது. வாட்டர்மெலன் இருக்கு, தண்ணி பழம், கூழ் கிடைக்காதுண்ணே இந்த நேரம். மதியத்துக்கு மேலே கூழ் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப கஷ்டம் அண்ணே. 2 மணி 3 மணிக்கெல்லாமே இதாயிரும்ண்ணே. அப்போ கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்ண்ணே. நைட்டு நேரத்தில் கூழ் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிட்ட வந்துட்டோம்டா. இல்லைண்ணே என்னடா தெரில. இல்லைண்ணே கிட்ட வந்துட்டோம்டா. இல்லைண்ணே. இந்த பக்கம் ஏதோ பார்த்துட்டு இங்கேயான்னு சொல்லிட்டு எங்கேயோ வழி கேட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம். அவருக்கா அந்த மரத்துக்கு அடியில் பார்த்து பெட்ரோல் பங்குக்கு நேராக தானே உள்ளே போனோம். ஓகே. பட் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை சொல்கிறேன். இங்கே கடையில் நின்றோம். இங்கே ஒரு கடை இருந்துச்சு. அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்துருச்சு பெட்ரோல் பங்க் அப்படின்னாரு. பெட்ரோல் பங்க் தேடி தான் போகணுமா? ஆமாம், பெட்ரோல் பங்க் தள்ளி தான் போகணும். இந்த பெட்ரோல் பங்க்குண்ணே. ஓகே. இந்தியன் பெட்ரோல் பங்க். இதுக்கு நேராக இதுக்குள்ளேயா? இல்லை இதில் இல்லை. எனக்கு நம்ம அதான் தோணுது. அந்த இறக்கம் நினைக்கிறேன். ஆமாண்ணே. ஒரு கார் இருக்குல்ல? ஆமாண்ணே, அதுக்குள்ளே போகணும்ண்ணே. இந்த ரோடே இல்லையே, எப்படி போகிறது? அது நாம போவோம். அது ரோடு தானே. ஐயா என்னையவே குழப்பிட்டுனே. சும்மா சொன்னா. போகலாம்ண்ணே. தேங்க்யூ. முன்னாடி இது இல்லை, முன்னாடி போவோம். அதான் கடைசி. இப்படி இடத்துல வந்துடுதுடா. இதுண்ணே. Yeah, people, this is the spot. உங்களுக்கு லொக்கேஷன் என்ன நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். இது சூப்பராக பண்ணுவாங்க. அவ்வளோதான் தேடி வந்திருக்கோம். ஸோ கைஸ், இதோட ப்ராப்ளி வீடியோ முடிச்சிடும்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ போட டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டார்க் ஆயிரும். நைட் அப்படியே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இத்துடன் எங்கள் பதிவை முடித்துக் கொள்கிறோம். Until next time, I'm Mary. This is usual. Bye-bye. Hey people. வீடியோ நல்லா வந்திருக்கானே தெரியல. இருக்கட்டும்.